சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட செல்லும் பாஜகவினரின் வாகனங்களை போலீசார் சாலையில் தடுத்து நிறுத்துகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்று தமிழக பாஜகவினர் அறிவித்திருந்தார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் காலையிலிருந்தே ஆங்காங்கே அவருடைய வீடுகளில் வைத்தும் வரும் வழியில ராஜரத்னம் மைதானம் நோக்கி வரக்கூடிய வழியிலும் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கட்சியினர் வாகனங்களில் வரும்பொழுது அந்த வாகனங்களில் வழிமறித்து போலீசார் வந்து கைது நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர். OMR சாலையில தரமணி பகுதியில் இந்த தெற்கு பகுதி, அதாவது பாஜகவில் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு மண்டல பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்கள் அந்த தரமணி அருகே வந்து ஒன்றிணைந்து அங்கிருந்து வந்து அவர் வரலாம் என்று, அதாவது எழும்பூர் நோக்கி வரலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு ஒரே பகுதிக்கு வரும்பொழுது அங்கே அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். 2 வாகனங்கள்ல அது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிந்ததும் தொடர்ந்து RR மைதானம் நோக்கி வாகனங்கள்ல வந்து பாஜகவினர் வந்து செல்ல தொடங்கினர். இதனால் OMR சாலையிலேயே வந்து வழிமறித்து போலீசார் அங்கவே நின்று கொண்டு பாஜகவினர் வரக்கூடிய வாகனங்களை வழிமறித்து கைது நடவடிக்கையை வந்து மேற்கொள்கிறார்கள். இதுவரை வந்து 2 வாகனங்கள்ல வந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்களில் வந்தவர்களும் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தரமணி பகுதியில் மட்டுமே வந்து ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நல கூடத்திற்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். சென்னை முழுவதுமே ஆங்காங்கே வந்து அந்தந்த பகுதியில் இருந்து வந்து ஒருங்கிணைந்து போராட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் வந்து இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள். கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் கடும் வாக்குவாதத்திலும் வந்து ஈடுபடுகிறார்கள். பாஜகவினரும் காவல்துறையினரிடையே அந்த வாக்குவாதம் வந்து நடைபெறுகிறது. செல்லக்கூடிய வழியிலேயே வந்து வழிமறிப்பது என்பது ஒரு இடத்தில் வந்து ஒன்று கூடாமல் நாங்கள் போராட்டத்திற்கு செல்கிறோம், செல்லக்கூடிய முன்பாகவே வந்து சாலையிலேயே வழிமறித்து கைது நடவடிக்கை மேற்கொள்வது என்பது சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை என்றும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இருந்தபோதும் காவல்துறையினர் இங்கு அதிக அளவில் வந்து குவிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் இந்த கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து இந்த தரமணி பகுதியில் இருந்து OMR சாலை வழியாக வேளச்சேரி உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரக்கூடிய பாஜகவினரும் வந்து காவல்துறையினரும் வந்து வழிமறிக்கப்பட்டு தொடர்ந்து கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.